ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து 2 மீட்டர் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் கிளாத்தை வந்து நான் 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். அளவு சுடிதாரை வந்து இந்த மாதிரி வந்து 2ஆக மடித்து வீடியோவில் தெரிகிற மாதிரி போட்டுக்குங்க. மேலே நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச் இடம் விட்டு லைட்டாக கீழே இறக்கி அளவு சுடிதாரை போட்டுக்குங்க. சுருக்கம் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீவி விட்டு கரெக்டாக போட்டுக்குங்க. நம்ம லைனிங் கிளாத் மேலே கரெக்டாக அளவு துணி இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து அளவு சுடிதாரில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட இறக்கம், ஷோல்டர் எல்லாம் அதில் என்ன அளவு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆம் குவாலிட்டியும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. அப்புறம் அளவு சுடிதாரில் இருக்கிற உடம்போடைய சுற்றளவு அதையும் நான் வந்து அதில் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். சைடு ஓப்பன் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் அதில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து நம்ம சுடிதார் கிளாத்தோட ஒரு 2 இன்ச்சு வந்து ஹைட்டுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம தையலுக்கு தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தை அடித்து திருப்பறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும், நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு ஆம் கோல்ட்டை வந்து மேல் பக்கமாக வந்து நம்ம 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி கழுத்துடைய உயரத்துலேருந்து மேல் பக்கமாக தான் நம்ம வந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டுக்குங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கட் பண்ணுறீங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீட்டாக வந்து ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுக்குங்க. நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணினதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம் கோல்ட்டை வந்து நான் 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து சுடிதாரில் வந்து உள்பக்கமாக நம்ம வந்து கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் 1.5 இன்ச்சு வந்து விடுறேன். இந்த 1.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து அந்த சைடு ஓப்பன் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து 1.5 இன்ச் வைக்கணும். இந்த சைடு ஓப்பன் வந்து மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்சு வைக்கணும். நம்மளுக்கு வந்து சைடு ஓப்பன் அடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து 1 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணினதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து உங்களுக்கு எந்த டிசைன் ரவுண்ட் நெக் வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை பா நெக்கு உங்களுக்கு எந்த நெக்கு வந்து வருமோ அந்த நெக்கு வந்து நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. நான் வந்து நெக் வந்து இப்போ கட் பண்ணல, நான் மார்க் பண்ணினதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து இது வந்து பேக்கு, ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருந்ததை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடோடைய கழுத்தினுடைய இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இந்த மாதிரி வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து நீங்கள் லைனிங் கொடுக்குறதுனா இந்த மாதிரி கிளாத் வந்து 4ஆக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்குங்க. இது வந்து லைனிங்க்கு வந்து எனக்கு கிளாத் பத்தலை, நான் வந்து ஜாயிண்ட் கொடுக்கணும். அதனால் வந்து ஸ்லீவோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம நார்மலாக ஸ்லீவ் கண் மாதிரி கீழே மடிச்சடிக்கிறதுக்கும் மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த லைனிங்கை போட்டு கட் பண்ண போகிறோம். நம்ம சுடிதாரோடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு மொதல் வந்து செக் பண்ணிக்கணும்.
எனக்கு வந்து 40 இன்ச் இருக்குது. தையலுக்கு வந்து நம்ம கிளாத் வந்து மடிச்சு அடிக்கணும் இல்லைங்களா, அதனால் தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு சேர்த்தி நான் 41 இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கிளாத் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் மெயின் கிளாத்தை. நீங்கள் வந்து கரெக்டாக பிகினர்ஸாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா மெயின் கிளாத் வந்து பத்தாது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு விட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம தைச்சதுக்கப்புறமெல்லாம் மீதி எக்ஸ்ட்ரா இருந்தால் கிளாத் இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லீவுக்கும் வந்து மெயின் கிளாத்தில் வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து ஜாயிண்ட்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த சுடிதார் எப்படி தைக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.